இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி வச்சுங்க, ஏன்னா ரெண்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட் எடுத்தோன்னே www.tnpc.go.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டம்லேயே ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஏற்கனவே பதிவு செய்தோர் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை ரெண்டுமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே ஃபஸ்ட் எடுத்தோன்னே கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டாப்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு செலக்ட் த நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் சொல்லியிருக்கும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பயனாளர் குறியீடு கடவுள் சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு யூசர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். லெஃப்ட் சைடில் என்னென்ன ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்து நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா தொடர்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பதவியின் பெயர்னு சொல்லிட்டு குரூப் 4 சர்வீசஸ்ன்னு இருக்கும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள், தேர்வு நாள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. புகைப்படத்தை பதிவேற்றும் கையெழுத்தை பதிவேற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் இருக்க மாதிரி, ஃபோட்டோ எடுத்த டேட் இருக்க மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதற்கு டேட் ஆன் விச் ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு டேட் மென்ஷன் பண்ணணும். எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி சிக்னேச்சரும் நீங்கள் சைன் பண்ணி ஒயிட் பேப்பரில் ஸ்கேன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அதேமாரி உங்களுடைய சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு க்ரீன் கலரில் வந்துடும். அதன் பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். விண்ணப்பதாரர் பெயர், கைபேசி எண், தந்தை பெயர், தாயார் பெயர், விண்ணப்பதாரரின் பூர்வீக மாவட்டம், அந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அப்ளிகனுடைய நேம் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரியே அவங்களோட இனிஷியலும் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கங்க. அதன் பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாமினேஷன் டேட்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் எலிஜிபிளானு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனா என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் வேணா என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுவும் எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நோ கொடுத்துங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா கவர்மெண்ட் ஜாப்லன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நோ கொடுத்துங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிருக்காங்களா எக்ஸாம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் நோ கொடுத்துங்க. உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நோ கேட்டுங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளான்னு சொல்லி கொடுத்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நோ கொடுத்துட்டு
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆப்ஷன் ஆல் த போஸ்ட்னு ஒரு ஆப்ஷனும் ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல் த போஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா மார்க் ஷீட்லேயே எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட தேதி, சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் தமிழ் சப்ஜெக்டை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை எஸ் கொடுத்துக்குங்க. அதேமாரி 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்ட தேதி, உங்களுடைய படிப்போட பெயர், நெக்ஸ்ட்டு மேல்நிலைக் கல்வியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க. அடுத்ததாக உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படித்துள்ளீர்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் எஸ் கொடுத்துருங்க. 10th 12th படிச்சிங்கன்னா அதை ஃபில் பண்ணிட்டு விடலாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா யூஜி டிகிரியா பிஜி டிகிரியா எதுவோ அதை டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. யூஜி டிகிரினா அதோடய சர்டிஃபிகேட் நம்பர் அதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுவும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. டைப் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஷார்ட் ஹேண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லைனா நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டு ஜாப்புக்கு தேவைப்படுறதா இருக்கும். லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா செலக்ட் பண்ணுவீங்க. அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் ஃபிசிக்கல் விஷுவல் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ரெண்டுமே எஸ் கொடுக்குங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அவங்களே சில ஹைட் வெயிட் கொடுத்துருப்பாங்க, ஐ விஷன் கொடுத்துருப்பாங்க. இதற்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ப்ளீஸ் என்ஷூர் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி வரும். நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எலிஜிபிளாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி யூஜிக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிள் இல்லைனா இல்லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட்டு நீங்கள் விளையாட்டு வீரரானு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷனுடைய சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் என்னவோ 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட் 2 சென்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண பிறகு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி 3 வாட்டி நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதிக்கலாம். அது கம்ப்ளீட் ஆன பிறகு 100 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து டாக்குமெண்ட்லாம் சில பேர் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அவங்க தான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்ல. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஷோ ஆகும். எக்ஸாமினேஷன் நேம், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணீங்களோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக வந்து டிக்ளரேஷன் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண பிறகு கடைசியாக ஐ கன்ஃபார்ம் த அபோன்னு சொல்லியிருக்கும். ஐ அக்ரி டு சப்மிட் மை அப்ளிகேஷன் ஃபைனலின்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு வந்து ப்ரீவியூ ஷோ ஆகும். அந்த ப்ரீவியூ டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துங்க. கம்யூனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்,
இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அடுத்து டிக்ளரேஷன் ஒரு டிக் மட்டும் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோவ் ஐ அக்ரி டு சப்மிட் மை அப்ளிகேஷன் ஃபைனல்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீட் டு பேன்னு சொல்லியிருக்கும். டிக்ளரேஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே 100 rupees அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டாக என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. SBI ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப் வந்து ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, NEFTன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பே பண்ண போகிறீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்னா NEFT செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு பேனும் ஒன் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த ஆப்ஷனில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதோடய ஸ்டேட்டஸ் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.